இசையரசி சுப்புலக்ஷ்மி. தேசபக்தியின் சங்கீதம். மதுரையின் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் அருகிலுள்ள ஒரு சிறிய தெருவில்தான் அந்த இசைக்குயில் பிறந்தது. சண்முக வடிவு அம்மா மகளுக்கு குஞ்சம்மா என்று அன்போடு பெயரிட்டார். சிறுவயதிலேயே அந்தச் சிறுமி தனது தாயிடமிருந்து வீணையையும் இசையையும் கற்கத் தொடங்கினாள். அவளது குரலில் ஒரு தெய்வீக சக்தி இருந்தது. அந்தச் சிறுமிதான் பின்னாளில் உலகமே வியந்து போற்றிய எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி. குஞ்சம்மாவின் திறமை மதுரையை தாண்டி பரவியது. மிகச் சிறிய வயதிலேயே மேடைகளில் பாடத் தொடங்கினார். அவரது குரல் தேனைப் போல இனிமையாகவும் பக்தியால் நிறைந்தும் இருந்தது. ஒவ்வொரு முறை அவர் பாடும்போதும் மக்கள் அப்படியே மெய்மறந்து நின்றார்கள். தனது தாயுடன் இணைந்து அவர் கச்சேரிகள் செய்தபோது ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் உருவாகி வருவதை உலகம் உணர்ந்தது. இசையுலகில் சிறந்து விளங்க அவர் சென்னைக்குச் சென்றார். அங்குதான் அவருக்கு தியாகி சதாசிவம் அவர்களின் அறிமுகம் கிடைத்தது. சதாசிவம் சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக இருந்தவர். சுப்புலக்ஷ்மியின் இசை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இருக்கக்கூடாது, அது நாட்டிற்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். இருவரின் சந்திப்பு இந்திய இசை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. மகாத்மா காந்தியடிகளுக்கு சுப்புலக்ஷ்மியின் இசை என்றால் மிகுந்த விருப்பம். இந்தியாவின் விடுதலைப் போராட்டம் தீவிரமாக இருந்த காலம் அது. காந்தியடிகளின் வேண்டுகோளின்படி சுப்புலக்ஷ்மி வைஷ்ணவ ஜனதோ போன்ற பக்தி பாடல்களை பாடினார். அந்த பாடல்கள் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையையும் விடுதலையுணர்வையும் தூண்டின. இசையே ஒரு ஆயுதமாக மாறிய தருணம் அது. சுதந்திரப் போராட்டத்திற்கு நிதி திரட்ட சுப்புலக்ஷ்மி பல கச்சேரிகளை நடத்தினார். சதாசிவம் அவற்றை முன்னின்று நடத்தினார். தனது கலைத்திறமையால் திரட்டிய செல்வத்தை அவர் நாட்டின் விடுதலைக்காகவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் வாரி வழங்கினார். இசை என்பது வெறும் சத்தமல்ல, அது ஒரு சேவை என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது சுப்புலக்ஷ்மியின் குரல் வானொலி வழியாக தேசம் முழுவதும் எதிரொலித்தது. நாட்டுப்பற்றுமிக்க பாடல்கள் மூலம் அவர் இந்திய அன்னையை போற்றினார். வெள்ளை ஆடை அணிந்து நெற்றியில் பெரிய குங்குமமிட்டு அவர் பாடும் தோற்றம் பாரத மாதாவையே நேரில் காண்பது போல இருக்கும் என்று மக்கள் புகழ்ந்தனர். அவரது இசைப்பயணம் எல்லைகளைக் கடந்து உலகெங்கும் சென்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் பாடும் மாபெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று அவர் பாடியபோது மொழி தெரியாத வெளிநாட்டினரும் கண்ணீர் மல்க கேட்டனர். இந்திய இசையின் பெருமையை அவர் உலக அரங்கில் நிலைநாட்டினார். அவரது வாழ்நாள் சாதனைகளுக்காக இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி கௌரவித்தது. இசைக் கலைஞர் ஒருவருக்கு இந்த விருது கிடைத்தது அதுவே முதல் முறை. ஆனால் விருதுகளையும் புகழையும் விட மக்களின் அன்பையே அவர் பெரியதாக கருதினார். எளிமையும் பக்தியுமே அவரது வாழ்வின் அடையாளமாக இருந்தன. வயதான காலத்திலும் அவர் தனது இசைப்பணியை நிறுத்தவில்லை. இளம் தலைமுறைக்கு இசையின் மகத்துவத்தையும் நாட்டின் மீதான அன்பையும் கற்றுக் கொடுத்தார். பக்தி இல்லாத இசை என்பது வெறும் சத்தமே என்று அவர் அடிக்கடி கூறுவார். பல சிறுமிகள் அவரை தங்களின் முன்மாதிரியாக கொண்டு இசை கற்கத் தொடங்கினார்கள். இன்று இந்தியா தனது 75வது சுதந்திர திருநாளை கொண்டாடும் வேளையில் எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி போன்ற மாபெரும் மனிதர்களை நாம் நினைவு கூர்கிறோம். அவர்கள் வெறும் கலைஞர்கள் மட்டுமல்ல, நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் விடுதலையையும் காத்த தூண்கள். அவரது இசை இன்றும் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் ஒலித்துக்கொண்டே இருக்கும்.